ஹலோ டபுஜிக்கீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு நியூவான டேக்கோ கான்சர்ட் வந்து பார்க்கலாம். அண்ட் இது வந்து 2 பேரோட ரெக்வஸ்ட் அண்ட் ஒருத்தவங்களோட பர்த்டே ரெக்வஸ்ட். ஸோ பன்னி பியர் OT7 அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து எனக்கு அவங்க பர்த்டே ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அவங்க சிஸ்டருக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு 8/12 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க கேட்ட ரெக்வஸ்ட்டும், இன்னொருத்தவங்க வந்து அகல்யான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து வேம்பயர் ஃபவுண்ட் இஸ் மேட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் பன்னி பியர் OT7 வந்து வேம்பயர் லவ் ஹியூமன் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் நான் வேம்பயர்லாம் போட்டதே கிடையாது, எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. பட் என் மைண்டில் வந்த ஒரு கான்செப்ட் வச்சு நான் வந்து இந்த ஒன் ஷாட் போடுறேன். ஸோ ஐ ஹோப் எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ எச்சரிக்கையாக வந்துடுங்க. அண்ட் ஹாப்பி பர்த்டே டு யுவர் சிஸ்டர். உங்களோட பேர் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணல, ஸோ அதனால் எனக்கு உங்கள் நேம் என்னன்னு தெரில. பட் உங்கள் சிஸ்டருக்கு வந்து ஹாப்பியஸ்ட் பர்த்டே அண்ட் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, ஓகேடா, இன்ட்ரோ பெருசாக இருக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ எச்சரோட வந்துடுங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் சீன் ஒரு காலேஜ் தான் வந்து காட்டுறாங்க. ஸோ அந்த காலேஜ் வந்து மார்னிங் டைம். ஸோ எல்லோரும் வந்து காலேஜுக்கு வந்துட்டுருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ்லாம். ஸோ அங்கே ஒரு பர்சன் ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக நர்வஸாக ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான டைப்பில் அவன் வந்து நர்வஸாக நடந்து வந்துட்டுருக்கான், சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு. இந்த சைடு அந்த பையன் கூட இருக்கிற அவனோட ஃப்ரெண்டும், ஏட்டான் இன்னைக்கு காலேஜில் அசைன்மெண்ட் முடிக்க சொன்னாங்க, நீ முடிச்சிட்டியா? இல்லை, நேற்று அசைன்மெண்ட் கொடுத்தாங்களே, முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் சுகா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து டேவும் சுகாவும் தான். ஸோ இந்த சைட் டே தான். சுகா, என்னாச்சு டே? அங்கே ஒரு பையன் போகிறான்ல, அப்போ வந்து சுகாவும் யாருன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறான். ஸோ அங்கே வந்து ஒரு பையன் க்யூட்டாக வந்து நடந்து போயிட்டுருக்கான் ஜிமன் கூட. ஸோ இந்த சைட் சுகா தான். அது என் பாய் ஃப்ரெண்ட்ரா ஜிமன். இல்லை, ஜிமன் பக்கத்தில் ஒரு பையன். அவன் ஜங்குக். இது வரைக்கும் இந்த பையனை நான் பார்த்தது இல்லையே, இப்போ தான் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கான், செகண்ட் இயர் பையன் அப்படின்னு சொல்லி சுகா சொல்ல. இந்த சைட்டே வந்து அந்த பையனை அப்படி பார்த்துட்டு இருக்கான். ஸோ அவங்க வந்து ஜங்குக்கு தான் நிற்கிறான். ஸோ ஜங்குக்கு வந்து அப்படி பார்க்குறான். டக்குன்னு அவனோட ஐஸ் வந்து ரெட் ஆகுது. ஸோ இந்த சைட் சுகா தான். டயா என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டே வந்து டக்குன்னு நார்மலாக மாறிடுறான். ஸோ இந்த சைட்டே தான் அவன் மனசுக்குள்ளே, இவனை பார்த்தா இவன் தான் எனக்கான கரெக்ட் பர்சன் மாதிரி தோணுது, நம்மளே செக் பண்ணி பார்த்துருவோம். ஆனால் எனக்கு எப்படி டைம் கிடைக்கும், நான் எப்படி அவன் பிளட்டு பியூராக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு ஜங்குக்கு வந்து பார்த்துக்கிட்டே வரான். அவன் கண்ணிலே வந்து அப்படி ஜங்குக்கை சாப்பிட்டுட்டு வரான். ஸோ இந்த சைட் ஜிமன் தான். ஜங்குக், அங்கே அந்த சீனியரை பாரு. யார்? சுகா பக்கத்தில் இருக்கானே. ஆமாம், இவர் அந்த ஃபேமஸ் ஸ்கூல்லையே ஆன்சம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்களே, அவர் தானே? ஆமாம், அவன் பொண்ணையே தான் பார்க்குறான். அவரையும் என்ன பார்க்குறாரு? இப்போ தான் நீ இந்த காலேஜில் செகண்ட் இயர் சேர்ந்துருக்க, அதுக்குள்ளே உனக்கு ஒருத்தர் கிடைக்க போகிறாரு, அதுவும் அந்த காலேஜோட பாப்புலரான ஹேண்ட்ஸமான மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வந்து சொல்ல டீஸ் பண்ணிக்கிட்டே இந்த சைட் ஜங்குக் தான். சும்மா இரு, அவர் ஏதோ நார்மலாக வேற எங்கேயோ பார்க்குறது என்ன பார்க்குற மாதிரி இருக்குது. இல்லை, அவன் உன்னை தான் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறான் பாரு. இல்லைடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ அமைதியாக என் மைண்டை டைவர்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்து வந்துடுறான். பட் அவனுக்கு வந்து உள்ளே அவ்வளோ சீக்ஸ்லாம் வந்து பேர்ன் ஆகுது, அவனுக்கு அவ்வளோ ப்ளஷ் ஆகுது. ஸோ அவனுக்கும் வந்து டேனா ரொம்ப பிடிக்கும். ஸோ டேவை பற்றி அவனுக்கு இப்போ தான் ஒரு 2 நாள் முன்னாடி தெரியும். அவன் வந்து இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கான் செகண்ட் இயரு. ஸோ அதனால் அவனுக்கு வந்து டே மேலே ஒரு க்ரஷ் இருக்குது. பட் அவன் வந்து அதை வெளியில் காட்டிக்க மாட்டான். ஸோ இந்த சைட் டே வந்து இப்போ தான் அவனை பார்க்குறானே. ஸோ அப்படியே வந்து 2 பேரும் வந்து காலேஜ் உள்ள வந்து போகிறாங்க. ஸோ டேங்கும் இவங்கேயும் வந்து அவங்களோட கிளாஸ் ரூமுக்கு போக, ஜிம்மனும் ஜங்குக்கும் அவங்களோட கிளாஸ் ரூமுக்கு வந்து போயிடுறாங்க. ஸோ இதே மாதிரி வந்து பிரேக் பீரியட் வருது. ஸோ பிரேக் பீரியட் வந்து சுகா எப்போவுமே ஜிம்மனை பார்க்குறதுக்காக போவான். ஸோ டே வந்து அவன் வேறு சைடுக்காக தனியாக வந்து போயிட்டு தனியாக உட்காந்துட்ருப்பான். ஸோ இந்த சைட் டே வந்து இப்போது சுகா கூடவே எந்திரிச்சு வர இந்த சைடு யோங்கி தான். என்னாச்சு, நீ எப்போவுமே தனியாக தானே போவ, இப்போ என் கூட வரியா? இல்லை, என் கூட வரணும்னு தோணுச்சு, அதான். சரி பரவாயில்ல, வா போகலாம் அப்படின்னு சொல்லி சுகா வந்து கூப்பிட்டு போக டேவும் வந்து ஒரு மாதிரி நர்வஸாக வந்து அவன் பின்னாடியே வரான். ஸோ அவன் வந்து ஜங்குக்கை தேடிட்டு தான் வரான். ஏன்னா ஜிம்மன் பார்க்க போனால் ஜிம்மன் பக்கத்தில் ஜங்குக் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு யோசனையில் வந்து வரான். ஸோ அதே மாதிரி வந்து ஜிம்மன் கூட ஜங்குக் இருக்கான். ஸோ அவனை பார்த்த உடனே டேவோட ஐஸ் டக்குன்னு வந்து ரெட் ஆகுது. அவன் டக்குன்னு அவன் ஐஸை க்ளோஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிட்டு, வேணாம், இவன் பியூர் பிளட்டாக இல்லையான்னு தெரியறதுக்கு முன்னாடி எதுவும் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கான். ஸோ இந்த சைடு வந்து ஜங்குக் தான் டக்குன்னு டேவை பார்த்துட்டு ஜிம்மன் கிட்ட, ஜிம்மன் அவர் இங்கேயும் வந்திருக்காரு. யார்? டேவா?
ஆமாம் அங்கே பாரேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து டேவை பார்க்காமலே ஜிமின் கிட்ட வந்து சொல்ல ஜிமினும் வந்து டக்குன்னு டேவை பார்க்குறான். ஸோ டேவ் வந்து ஜங்குக்கு தான் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்ருக்கான். ஒரு மாதிரி ஒரு ஐஸோடு வந்து பார்க்குறான். ஸோ இந்த சைட் ஜிமினுக்கு வந்து அது ஒரு மாதிரி ஷை ஆக ஜங்குக்கு காதுகிட்ட அவன் விட்டால் உன்னை கண்ணிலேயே சாப்பிட்ருவான் போல் அப்படி பார்க்குறான். சின்ன ஜிமின்னு சொல்கிற உண்மையிலே வா. ஆமாம் ஆமாம் நீ வேணால் பாரேன், நீ நிமிர்ந்து பாரேன் அப்படின்னு சொல்லி ஜிம்முன்னு சொல்ல ஜங்குக்கும் வந்து லைட்டாக ஒரு மாதிரி நர்வஸ் அப்படியே கேஷுவலாக பார்க்குற மாதிரி பார்க்குறான். ஆனால் டே வந்து அவனை தான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஜங்குக்கு வந்து டக்குன்னு ப்ளஷ் ஆகுது. அவன் ஜிம்மன் கிட்டே போயிட்டு ஜிம்மன் எனக்கு பயமாக இருக்குடா, அவர் ஏன்டா என்னை அப்படி பார்க்குறாரு, ஒரு வேளை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறானோ என்னவோ. டே என்னடா சொல்கிற? ஆமாம் உண்மையிலே தான், அவன் பார்க்கறதுலே தெரியல, கண்ணிலேயே சாப்பிட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல இந்த சைட் ஜங்குக்கும் ப்ளஷ் பண்ணிட்டு அவன் வந்து சைலண்ட்டாக இருக்கான். ஸோ டே வந்து அவனை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்க இந்த சைட் ஜிம்மன் தான் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டேவை கூப்பிட்டு இந்த சைட் டே வந்து டக்குன்னு ஜிம்மனை பார்க்குறான். ஸோ இந்த சைட் ஜங்குக் தான் டே எதுக்குடா இப்போ அவனை கூப்பிட்ற, இருடா ஒரு நிமிஷம். என்னாச்சு? இல்லை வந்து உட்காருங்களேன், ஏன் ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்ல இந்த சைட் ஜங்குக் தான் டேயோ முந்திரி கொட்டை உன்னை யாருன்னா இப்போ சொல்ல சொன்னாங்களா, அவன் இப்போ என் ஆப்போசிட்டில் தான் நான் வந்து உட்காருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து ஜிம்மின் கிட்ட சொல்ல இந்த சைட் ஜிம்மின் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு உனக்கு லக்கு தானே என்ன பண்ணுறான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல இந்த சைட் ஜங்குக் வந்து நர்வஸாக உட்காந்துட்ருக்கான். டே வந்து ஆப்போசிட்டில் உட்காடுறான். ஸோ இந்த சைட் ஜிம்மின் தான் என்ன ஏதாவது சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் சும்மா சுகர் கூட வரலான்னு தான் வந்தேன் அப்படின்ட்டே வந்து சொல்ல ஜிமினும் வந்து யோங்கி கிட்டே பேச ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ இந்த சைடு ஜங்குக்கும் டேவும் வந்து நர்வஸாக உட்காந்துட்ருக்காங்க. ஸோ டே வந்து ஜங்குக்கியே தான் பார்த்துட்ருக்கான். இந்த சைடு ஜங்குக்கு ஒன்றுமே புரியல, அவனுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகுது. ஸோ இந்த சைடு ஜங்குக் தான் நீங்கள் பேசிகிட்டே இருங்களேன், நான் கிளாஸ் ரூமில் எனக்கு வேலை இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்ட்ரெயிட்டாக கிளாஸ் ரூமுக்கு ஓடி போயிடுறான். இந்த சைடு ஜிமின் தான் டே இருடா கொஞ்ச நேரம் இருந்துட்டு போடா, போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து சொல்ல இந்த சைடு யோங்கியும் ஏன் இன்றைக்கி அவன் ஒரு மாதிரி இருக்கான், அது ஒரு விஷயம் நான் உனக்கு நைட்டு ஃபோன் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து சொல்ல யோங்கியும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ டேவும் வந்து சான்ஸ் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து அங்கே அமைதியாக உட்காந்துட்ருக்கான். ஸோ அப்படியே வந்து பிரேக் முடிய காலேஜும் முடிகிற டைம் வந்துடுது. ஸோ காலேஜ் முடிச்சுட்டு எல்லாம் வீட்டுக்கு போக வரும்போது யோங்கியும் ஜிம்மனும் வந்து பேசிட்டு தான் அதுக்கப்புறம் 2 பேர் வேறு வேறு திசையில் போயிடுவாங்க. ஸோ டேவும் யோங்கியும் வந்து ஒன்றா வீட்டுக்கு போவாங்க, ஜங்குக்கும் ஜிம்மனும் வந்து ஒன்றா வீட்டுக்கு போவாங்க. ஜங்குக்கு இப்போ ஜாயின் பண்ணதுலேருந்து தான். ஸோ ஜங்குக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி யோகி வந்து ஜிம்மனை விடுறதுக்காக போயிடுவான். ஸோ இந்த 2 நாளாக வந்து ஜங்கு கூட தான் ஜிம்மன் போயிட்டுருக்கான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கும் ஜிம்மனும் வந்து காலேஜுக்கு வெளியில் வெயிட் பண்ண டேவும் சுகாவும் வந்து பொறுமையாக பின்னாடி வராங்க. ஸோ செகண்ட் இயருக்கு வந்து ஃபஸ்ட்டு விடுறாங்கன்னா தேர்ட் இயருக்கு வந்து கொஞ்சம் நேரம் கழித்து தான் விடுவாங்க. ஸோ அதனால் அவங்க 2 பேரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சைடு யோகியும் டேவும் வந்து வராங்க. ஸோ யோகி வந்து ஜிம்மன் கிட்ட போயிட்டு ஹக் பண்ணிட்டு அவன் பேசிகிட்ருக்கான் தனியாக. ஸோ இந்த சைட் ஜங்குக்கு வந்து திருப்பி தனியாக நின்றுட்டுருக்க டே வந்து அவனையே தான் திருப்பி பார்த்துட்டு இருக்கான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு வந்து நர்வஸாக சரி இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகலான்னு வரும்போது கரெக்டாக அவனுடைய லெக் வந்து ஸ்லிப்பாக அவன் வந்து கீழே விழுந்துடுறான். ஸோ டே வந்து அப்போ தான் அவனுக்கு ரியலைஸ் ஆகுது அவன் முன்னாடி இருந்த ஒருத்தன் விழுந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டக்குன்னு ஜங்குக்கு வந்து பார்க்க ஜங்குக்கு வந்து அவன் கையெல்லாம் வந்து தட்டி விட்டு வந்து கீழே அவ்வளோ க்யூட்டாக குழந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கான் பவுட் பண்ணிட்டு. இந்த சைட் டே தான் என்னாச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து பட்டுன்னு திரும்பிடுறான். என்னடா ஒருத்தன் விழுந்திருக்கான் கை கூட கொடுத்து தூக்க மாட்டுறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சைட்டே வந்து கரெக்டாக அவனுக்கு கையை கொடுக்க ஜங்குக்கு வந்து அவனை மேலே நிமிர்ந்து பார்க்குறான். இப்போ டே தான் அவன் கண்ணாலேயே என் கையை பிடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான். ஸோ ஜங்குக்கும் வந்து ஒரு நர்வஸான ஸ்மைலோட டேவோட கையை வந்து பிடிக்கிறான். ஸோ ஆக்சுவலாக அவன் கீழே விழுந்ததில்ல, அவனோட பாம் கிட்ட வந்து லைட்டாக ஒரு விரிசல் வந்து விழுந்திருக்கும். ஸோ அதுலேருந்து லைட்டாக ப்ளீட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதே கையை வந்து அவன் டே கிட்ட கொடுத்ததுனால டே வந்து அவனை பிடிச்சி தூக்குறான். ஸோ ஜங்குக்கு வந்து டேவை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு தேங்க்யூ சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான் வேகமாக அவனோட கையை தொடச்சிக்கிட்டே. இந்த சைட்டே வந்து அவன் கையை பார்த்தா அவன் கையில் வந்து ஜங்கு கூட பிளட் இருக்குது. ஸோ அதை பார்த்த உடனே டக்குன்னு அவனோட ஐஸ் வந்து ரெட்டாக மாற அவன் அந்த பிளட்டை வந்து அவன் நோஸ் கிட்ட எடுத்துகிட்டு போய் வந்து ஸ்மெல் பண்ணுறான். ஸ்மெல் பண்ணிட்டு ஃபைனலி நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கான பியூர் பிளட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இத்தனை நாள் நீ எங்கே இருந்தேன்னு தெரியல, இப்போ ஃபைனலி நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் இதை எப்படி நான் சாட்டிஸ்ஃபைடாக எனக்கு எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே, உன்னை தனியாக கூப்பிட்டு போக முடியாது, உன்னை தனியாக பார்க்க கூட முடியாது, நீ என்னை பார்த்தாலே ஓடுற, இப்போ நான் என்ன பண்ணுறது
அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பிளட்டை பார்த்துட்டே வந்து அவன் மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கான். ஸோ அவன் வந்து அப்படியே ஓரமாக போயிட்டு அந்த பிளட்டை வந்து அவன் லிக் பண்ணிட்டு இது எனக்கு லைஃப் லாங் வேணும், நான் என்ன பண்ணுறது இப்போது, அவனை எப்படியாவது நான் கரெக்ட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்டயே பேசிட்டு ஒரு ஐடியாவோட அவன் வந்து வீட்டுக்கு போகிறான். ஸோ வந்து வீட்டுக்கு போயிட்டு எப்போவுமே நைட் வந்து அவன் பார்க்குக்கு போவான். ஸோ அவன் வந்து அவனோட மைண்டில் நிறைய விஷயம் ஓடும். ஸோ அது வந்து அவன்கிட்டயே பேசிட்டு அதை சால்வ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து அந்த பார்க்குக்கு போய் தான் அவன் கொஞ்சம் நேரம் வாக் பண்ணிட்டே வந்து யோசிப்பான். ஸோ அதனால் அவன் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பார்க்குக்கு வந்து அவன் அவன் வந்து ஃபுல்லாக ரோம் பண்ணிவிட்டு நடந்து போயிட்டு இருக்கான். கரெக்டாக ஒரு மறைவான ஒரு இருட்டான இடத்துல ஒரே ஒரு லைட் மட்டும் இருக்குது. ஸோ அந்த பெஞ்ச்கிட்ட வந்து ஒரு பர்சன் உட்காந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது, புக் வச்சு ஏதோ எழுதிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ வந்து அதை எட்டி பார்க்குறான். ஸோ எட்டி பார்த்துட்டு யார் இந்த நேரத்தில் இங்கே உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு வந்து முன்னாடி நின்று பார்த்தா. ஸோ அங்கே உட்காந்துட்டு இருக்கிறது வந்து ஜங்குக் தான். ஸோ ஜங்குக்கை பார்த்ததும் டேக்கு செம்ம ஷாக்கு. இப்போ டே தான் அவன் மனசுக்குள்ளேயே இதுதான் எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பம், இதுதான் எனக்கு கிடைச்ச கரெக்ட் டைம், இதை நான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஜங்குக் கிட்ட வந்து போகிறான். ஸோ ஜங்குக் கிட்ட போயிட்டு அவன் வந்து அந்த பெஞ்சில் ஜங்குக் இந்த எண்டில் உட்காந்துருக்கானா, அவன் வந்து அந்த எண்டில் போய் வந்து உட்காந்துக்கிறான். ஸோ அவன் வந்து அந்த எண்டில் உட்காடுறான். ஸோ ஜங்குக் வந்து டக்குன்னு யாரா இப்போ நம்மளை க்ராஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நிமிர்ந்து பார்க்குறான். ஸோ சைடில் பார்த்தா டே உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு செம்ம ஷாக்கு. சீனியர் நீங்கள் இங்கே, ஹாய், ஹலோ, நீங்கள் எப்படி இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நர்வஸாக கேட்க இந்த சைட்டே தான். ஆக்சுவலாக என் வீடு இங்கே தான், நான் எப்போவுமே நைட்டு இந்த பார்க்குக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இந்த சைட் ஜங்குக்கும். ஓ அப்படியா, நான் இன்றைக்கி தான் இந்த பார்க்குக்கு வந்தேன், ஏன் என்னாச்சு? இல்லை, நாங்கள் இப்போ தான் வீடு ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம், அதுதான் என் வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து காட்டுறான். ஸோ அவன் கை நீட்டுற இடத்துல தான் அவனோட வீடு இருக்குது. ஸோ ஒரு வாக் பை டிஸ்டன்ஸ் தான். சொல்லிட்டு அதை பார்த்துட்டு எதுக்காக இங்கே வந்திருக்கேன்? இல்லை, ஜெமினை எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியும். ஸோ அவன் இருக்க காலேஜ்லேயே நானும் சேரலான்னு சொல்லிட்டு அம்மா அப்பா கிட்ட அடம் பிடிச்சி இந்த இடத்துக்கு வந்தேன், அதனால தான். ஓ அப்படியா, நீ என்ன பண்ணுற, என்ன எழுதுகிற? அது எனக்கு ஸ்டோரி எழுதுறதுனா ரொம்ப பிடிக்கும். மேபி இந்த ஆத்தர் மாதிரி ஆகிறது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால என் இமேஜினேஷனில் என்ன வருதோ அதெல்லாம் சும்மா எழுதிட்டுருப்பேன். அதுவும் இந்த வேம்பையர் ஸ்டோரிலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல இந்த சைட்டேவோட ஐஸ் வந்து டக்குன்னு பிரைட் ஆகுது. வேம்பையர் ஸ்டோரியா? ஆமாம், இந்த மாதிரி ஃபேண்டசி அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லலை. இந்த சைட்டே அவன் மனசுக்குள்ளேயே ஒரு ஸ்மைக் பண்ணிட்டு அப்போ இவனுக்கு நம்மளையும் பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுலேயே நினச்சிட்டு ஜங்குக், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? என்னது? அது வந்து டே வந்து தயங்க இந்த சைட் ஜங்குக் தான். நீங்கள் ஒன்று சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று கேட்கலாமா? என்னது? அது நீங்கள் ஏன் என்ன அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்க நர்வஸாக இந்த சைட்டே ஒரு கல் பண்ணிட்டு புரியல. இல்லை அங்கே நீங்கள் பிரேக்லேயும் சரி, வீட்டுக்கு வரும்போதும் சரி, நம்ம காலேஜுக்கு போகும்போதும் சரி, நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டே இருந்தீங்களே, அது ஏன்? ஒரு வேளை என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நர்வஸாக கேட்க இந்த சைட்டே வந்து ஒரு கல் பண்ணிட்டு அவன் கிட்ட வந்து வரான். ஸோ ஜங்குக் வந்து ஒரு மாதிரி ஷையான ஒரு ஃபேஸோட ஒரு நர்வஸ் ஐஸோட பார்க்க இந்த சைட்டே வந்து அவன் ஒரு காலை தூக்கி பெஞ்ச் மேலே வந்து மடக்கி வச்சுட்டு இன்னொரு காலை வந்து கீழே வச்சுட்டு அவன் வந்து அப்படியே செம்ம க்ளோஸாக ஜங்குக் கிட்ட வந்து உட்கார இந்த சைட் ஜங்குக் தான் என்னாச்சு அங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு நர்வஸான ஐஸோட வந்து அவன் வாய்ஸ் வந்து தடம் மாறுது. ஸோ இந்த சைட்டே தான், நான் ஏன் அப்படி பார்க்குறேன்னு உனக்கு தெரியாதா? புரியல. ஒரு பையன் இன்னொரு பையனை அப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டே இருக்கானா, எதுக்கு பார்க்குறான்னு உனக்கு தெரியாதா? இல்லை, சைட் அடிக்கிறீங்களா? சைட் மட்டும்தான் அடிக்கிறான்னு நினச்சிட்ருக்கியா அப்படின்ட்டு அவன் வந்து கேட்க இந்த சைட் ஜங்குக்கு வந்து சுத்தமாக முடியல. அவன் சீக்ஸ் வந்து செம்ம ரெட் ஆகுது. ஸோ இந்த சைட்டே தான், சொல்லு, சைட் மட்டும் அடிச்சுட்டு போயிடுவேன்னு நினைக்கிறியான்னு கேட்டேன். அப்போது வேறு என்ன? எனக்கு ஒன்று வேணும், நீ கொடுப்பியா? என்ன வேணும்? இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் ஃபிங்கர் எடுத்துகிட்டு போய் ஜங்குக்கோட லிப்ஸில் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறான். ஸோ ஜங்குக்கு வந்து டக்குன்னு ஐஸெல்லாம் வைட் ஆகுது. என்னடா இவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சைட்டே தான், கிடைக்குமா? அங்கே என்ன சொல்கிறேன், எனக்கு புரியல. இல்லை, எனக்கு அது வேணும், நான் அதை டேஸ்ட் பண்ணணும், எனக்கு கிடைக்குமா அப்படின்ட்டு அவன் வந்து கேட்க இந்த சைட் ஜங்குக் தான் ஒரு ஷையான ஸ்மைலோட அங்கேயே நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு அது கிடைக்கும். என்ன சொல்ல வரேனா? நான் என்ன சொல்லணும்? அது வெறும் அது மட்டும்தானா? அது
இப்போட்டே அவன் மனசுக்குள்ளேயே அப்போ நான் இவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குறானோ. இப்போ எனக்கு அது வேணும்னா நான் சொல்லி தான் அவனை வேறு வழி இல்லை, சரி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளேயே பேசிட்டு, அது நான் ஸ்பெஷலாக சொல்லலான்னு நினச்சேன், பரவாயில்ல இப்போவே சொல்லுங்கள், அதான் உனக்கு தெரிஞ்சிருச்சே, பரவாயில்ல உங்கள் வாயில் சொல்லுங்கள், ஐ லவ் யூ ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டே சிரிச்சுக்கிட்டே ஜங்குக் அவன் ஸ்மைலை அட்மையர் பண்ணி பார்த்துட்டு ஒரு ப்ளஷி சீக்ஸோட அவன் கீழே குனிஞ்சிடுறான். சைட்டே தான் அவனை குனிஞ்சு பார்த்துட்டு, என்ன நான் சொல்லிட்டேன் ஆன்சர் எதுவும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் க்யூட்டாக கேட்க இந்த சைட் ஜங்குக்கும், உண்மையாக சொல்கிறீங்களா, என்ன இவன் டக்குன்னு கேட்குறான் அப்படின்ட்டு அவன் மனசுலேயே நினச்சிட்டு, ஆமாம் உண்மையாக தான் சொல்கிறேன், அப்போது உண்மையிலே என்ன லவ் பண்ணுறீங்களா, ஆமாம் நான் உண்மையிலே உன்னை லவ் பண்ணுறேன், அது என்ன உனக்கு என்ன பிடிக்காதா, அது எனக்கு உங்கள் மேலே ஆல்ரெடி க்ரஷ் இருக்குது, அப்படியா, அப்போது ஓகே தானே, அது என்ன நான் சொன்னேன் நீ சொல்ல மாட்டியா, நானும் சொல்லு, நானும் உங்களை லவ் பண்ணுறாங்க, அப்படியா, அப்போ முழுசாக சொல்லு, ஐ லவ் யூ அப்படின்னு ஜங்குக்கு சொல்ல இந்த சைட்டே அதை பார்த்து ஒரு பெரிய ஸ்மைல் கொடுத்துட்டு, இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு அவன் கேட்க இந்த சைட் ஜங்குக்கு ஒரு ப்ளஷ்ஷான ஸ்மைலோட மண்டையை மட்டும் ஆடுறான். இந்த சைட்டே அவன் மனசுக்குள்ளேயே, இப்போ அவன் லிப்ஸை பைட் பண்ணிட்டா என் பிளான் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜங்குக்கோட லிப்ஸு கிட்ட போகிறான். ஸோ ஜங்குக்கும் செம்ம நர்வஸாக ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு அவ்வளோ ஷையாக உட்காந்துட்ருக்கேன். 2 பேர் லிப்ஸும் டச் ஆகுது. ஸோ இந்த சைடு ஜங்குக் அவன் உடம்பே ஷிவர் ஆகுது. ஸோ அவன் டக்குன்னு தேவோட ஷர்ட்டை கிரிப்பாக பிடிக்க இந்த சைட்டே தான் அவனுக்கு என்னன்னு தெரியல, ஜங்குக்கோட லிப்ஸை அவன் மேலே போட்டு தான் அவனுக்கு ஒரு மாதிரி வேறு மாதிரி ஃபீல் ஆகுது. இவன் ஒரு பியோர் சோல் அப்படின்ட்டு அவனுக்கு தெரியுது. ஸோ இந்த சைட்டே தான் ஃபர்தராக போகிறதுக்குள்ளே அங்கே ஜங்குக்கு ஃபோன் வருது. ஸோ 2 பேரும் டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸாக ஆகிட்டு பேக் ஆஃப் ஆக இந்த சைட் ஜங்குக் தான் ஃபோனை பார்க்குறான். ஸோ ஃபோனை பார்த்தா ஜங்குக்கோட அம்மா தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜங்குக் அதை அட்டன் பண்ணிட்டு, ஹலோ அம்மா, என்ன ஜங்குக் இவ்வளோ நேரம் ஆச்சு, ப்ளீஸ் 9 o'clock வீட்டுக்கு வான்னு சொன்னல, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லு. இந்த சைட் ஜங்குக்கும் இது முடிச்சிட்டம்மா வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். ஸோ இந்த சைட் ஜங்குக் தான் அது அங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச வர்றதுக்குள்ளே அவன் கழுத்தை பிடிச்சி இழுத்து செம்மையாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவன் அவன் லிப்ஸை பைட் பண்ணோன்றது தான் அவனோட பிளான். ஆனால் அவன் பைட் பண்ண மாட்றான். அவன் ஜங்குக்கோட லிப்ஸை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ ஜங்குக்கும் டக்குன்னு ஃப்ளின்ச் ஆகிட்டு அவனும் மெல்ட் ஆகிட்டான். அந்த கிஸ்ஸில் பேக் கிஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே ஒரு லாங்கான டீப்பான கிஸ் போகுது. ஸோ டேக் அந்த கிஸ்ஸு அவனுடைய லிப்ஸு அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனுக்கு அதை பைட் பண்ணணுன்னு தோணவே இல்லை. இவனோட உயிரை எடுக்கணும்னு அவனுக்கு தோணலை. எப்போ அவன் லிப்ஸ் அவன் மேலே பட்டுச்சோ சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக பேக் ஆஃப் ஆகிட்டு ஜங்குக் பார்க்குறான். ஸோ ஜங்குக் அப்படியே ஸ்லோவாக அவனோட ஐஸை ஓப்பன் பண்ணேன். ஜங்குக்கோட ஐஸை பார்த்ததும் டேக் இன்னும் ஒரு மாதிரி கில்ட்டியாக மாறிடுது. இவனோட உயிரை எடுக்கணும்னு நினச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தான் அவன் மனசுக்குள்ளேயே, ஏன் இவன் என்ன என்னவோ பண்ணுறான், இவனோட உயிரை எடுக்கணும்னு தானே நான் வந்தேன், ஆனால் இவன் லிப்ஸ் என் மேலே பட்டதும் இந்த கண் என்னை பார்க்கும்போது எனக்கே அதை பண்ணணும்னு தோணலை. ஒருவேளை நான் இவனை உண்மையிலே லவ் பண்ணுறேன்னா, இவனை நான் வெறும் பிளட்டுக்காக பார்க்கலையா, உண்மையிலே நான் இவனை ஒரு லவ்வோடு தான் பார்த்துருக்கேனா, இவன் உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்கான், ரொம்ப பியோரான சோல், பியோரான பிளட், ஆனால் இவன் உயிரை எனக்கு எடுக்கணும்னு தோணலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு ஜங்குக் பார்த்துக்கிட்டே இருக்கான் ஜங்குக்கோட ஐஸை. இந்த சைட் ஜங்குக் ஒரு நர்வஸான ஷை ஸ்மைலோட, அங்கே ஏன் அப்படி பார்க்குறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டைம் ஆச்சுல வீட்டுக்கு போ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ அந்த சைட் ஜங்குக்கொண்டே போகிறத பார்த்துட்டு, என்னாச்சு அவருக்கு, ஒருவேளை ஷையாக இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அவன்கிட்டே பேசிட்டு ஒரு ப்ளஷியான ஸ்மைலோட அவன் நோட் புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவன் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போயிடுறான். ஸோ அந்த சைட் ஜங்குக் நைட்டு ஃபுல்லாக டேவோட ஞாபகமாக தான் இருக்கேன். அவன் சீக்ஸ் எல்லாம் அவ்வளோ ரெட் ஆகிட்டே இருக்கேன். அவன் ப்ளஷ் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ அந்த சைட் டே அவன் ஃபுல்லாக அவனோட யோசனையில் தான் இருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ ஜங்குக்கு ஒரு ப்ரேயாக தான் நினச்சான். அவனுக்கு ஒரு சாப்பாடு அந்த மாதிரி தான் அவன் நினச்சான். ஆனால் இப்போ அவன் உண்மையிலேயே ஜங்குக்கை லவ் பண்ணலான்றது அவனுக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆகுது. அவனை எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு அவனுக்கு தோணுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆக ஜங்குக் ஜிம்மன் கூட வந்துட்டுருக்கான். டேக்காக செம்மையாக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அந்த சைட் ஜிம்மன் தான், என்ன யாரையோ தேடுற போல், ஆமாம் என்னோடய ஹேண்ட்ஸமை நான் தேடுறேன். உன்னோட ஹேண்ட்ஸமா, யார், அதான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட சுற்றிட்டுருப்பானே அவன் தான். டேய் அதுக்குள்ளே கரெக்ட் பண்ணிட்டானா, நேற்று நைட்டு
நேற்று நைட்டா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கேட்க ஜங்குக்கு வந்து எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ ஜிம்மன் வந்து ஒரு வைட் ஐஸோட வாயை பொழந்துட்டான். வாயை வந்து அவனோட ஆன்ஸால் மூடிட்டு, ஆட்டா பாவி என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்க, நானே ஆளுக்கு ஒரு 2 மாதம் கழித்து தாண்டா கொடுத்தேன். இல்லை அவன் கேட்டான் அதான் நான் கொடுத்துட்டேன். அட பாவி சரி நீ நடத்து அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வந்து சொல்ல இந்த சைட் கரெக்டாக டேவும் யோங்கியும் வந்து வராங்க. ஸோ ஜங்குக்கு வந்து டக்குன்னு ஹாப்பி ஆகிட்டு டேவை பார்க்க டே வந்து ஜங்குக்கை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி திரும்பிட்டு அவன் வந்து யோங்கி கூட போயிடுறான். ஸோ யோங்கி வந்து ஜிம்மனை பார்த்துட்டு டேவ் நீ கிளாஸ் ரூமுக்கு போ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து ஜிம்மன் கூட போயிடுறான். ஸோ இந்த சைட் டே வந்து அவன் ஸ்ட்ரெயிட்டாக கிளாஸ் ரூமுக்கு போக இந்த சைட் ஜங்குக் தான் அங்கே என்ன ஜங்கு என்னாச்சு, மூடு சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போ கிளாஸ் ரூம் போ. இல்லை கிளாஸுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது, பேசிட்டு போகலாமே. என்ன பேசணும்? நேற்று நைட்டு அதை பற்றிலாம் பேச வேணாம், நீ கிளாஸுக்கு போ, கிளாஸை கவனி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டே வந்து அவங்ககிட்ட ரூடாக நடந்துக்கிறான். ஸோ கோல்டாக நடந்துட்டு ஜங்குக்கு வந்து இக்னோர் பண்ணேன். இந்த சைட் ஜங்குக்கு ஒன்றுமே புரியல எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சைட் ஜங்குக்கு தான் அங்கே அப்படின்ட்டு அவன் கூப்பிட்றதுக்குள்ளே டே வந்து அங்கேருந்து போயிட்டான். ஸோ ஜங்குக்கும் வந்து ஒரு சேடான போட்டோட அவன் வந்து கிளாஸ் ரூமுக்கு போக அவன் வந்து ஃபுல்லாக யோசிச்சுட்டே இருக்கான், டே ஏன் இந்த மாதிரி பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சைட் ஜங்குக் தான் ஜிம்மன் கிட்ட, ஜிம்மன் என்னாச்சுடா? இல்லை காலையில் டே எதுவும் மூட் அப்செட்டில் வந்தான், இப்போ என்கிட்ட பேச மாட்டான், நான் அவன்கிட்ட தனியாக போய் பேசணும்னு நினைக்கிறேன். சரிடா போய் பேசு, ஆனால் இப்போ நான் கிளாஸை பங்க் பண்ணோம், ஆனால் டே எனக்கு எங்கே இருக்கான்னு தெரியாதே. சரி இரு நான் சுகா கிட்டே மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுகாவுக்கு மெசேஜ் பண்ணுறான். ஸோ சுகாவும் வந்து அதை பார்த்துட்டு என்ன இவன் டே எங்கே இருக்கான்னு கேட்குறான். சரி ஓகே அனுப்பிச்சி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அனுப்பி விட ஜிம்மன் வந்து அந்த மெசேஜை பார்த்துட்டு கரெக்ட் டைமிங்கில் தான் கேட்டிருக்க ஜங்கு, ஏன் என்னாச்சு? டேவும் கிளாஸை பங்க் பண்ணிட்டு லைப்ரரிக்கு போகிறான்னு போனானா, போ நீயும் லைப்ரரிக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வந்து சொல்ல இந்த சைட் ஜங்குக்கும் தேங்க்ஸ்டா, ப்ரொஃபஸர் கேட்டாருன்னா எதுவும் என்னை மாட்டி விட்டுறாத, அதெல்லாம் ஒன்றும் மாட்டி விட மாட்டேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வந்து சொல்ல ஜங்குக்கு வந்து டேவை தேடி வந்து ஓடி போகிறான். ஸோ அவன் லைப்ரரிக்கு போய் பார்த்தா டே வந்து லைப்ரரியில் ஒரு செல்ஃப்க்கு பிட்வீனில் அங்கே ஒரு விண்டோ மாதிரி இருக்குது. ஸோ அந்த விண்டோவில் வந்து சாஞ்சிட்டு ஏதோ ஒன்று யோசிச்சுட்ருக்கான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு வந்து டே கிட்ட பார்த்துட்டு அங்கே ஜங்கு நீ என்ன பண்ணுறீங்க, கிளாஸ் இல்லையா உனக்கு? இல்லை நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன ஜங்கு நீ இப்படி கிளாஸ் எல்லாம் பங்க் பண்ணிட்டு வர? அமைதியாக இருங்க நான் பேசணும்னு சொல்கிறேன்ல, என்னாச்சு என்ன பேச போகிறா? டே வந்து கேட்க இந்த சைட் ஜங்குக் தான், ஏன் அங்கே என்கிட்ட பேச மாட்டேறங்க, ஏன் என்னை இக்னோர் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் டே கிட்டே போயிட்டு அவன் ஷோல்டரில் வந்து இவன் ஆன்சர் ரேப் பண்ணி கேட்க இந்த சைட் டே தான், இங்கே பாரு ஜங்குக் தள்ளி போ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கை தள்ளி விட இந்த சைட் ஜங்குக் இன்னும் அவன் கிட்டே வந்துட்டு ஏன் என்னை தள்ளி விடுறீங்க, நேற்று நைட்டு என்னை தள்ளி விடலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க இந்த சைட் டே தான், ஜங்குக் அதை பற்றி பேசாத நீ போ இங்கேருந்து. ஏன் நான் போக மாட்டேன், நான் அதை பற்றி தான் பேசுவேன், என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து டே கிட்ட வந்து வரான். இந்த சைட் டே தான், ஜங்குக் ப்ளீஸ் கிட்ட வராத தள்ளி போ. வருவேன், என்ன பண்ணுவீங்க? ஜங்குக் சொன்னால் கேளு, எனக்கு கிஸ் வேணும். என்னது? ஆமாம் நேற்று கொடுத்தீங்களா அதே மாதிரி கொடுங்க. ஜங்குக் அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், நீ முதல்ல எங்கேருந்து போ. எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டே கிட்ட லீன் ஆகிறான். ஸோ டேவும் வந்து அவன் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அவன் ஐஸ் வந்து டக்குன்னு ரெட்டாக ஜங்குக்கோட லிப்ஸை பார்த்ததும் ஸோ அவன் வந்து இழுத்து வச்சு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ ஜங்குக்கும் வந்து அப்படியே பேக் கிஸ் பண்ணுறான், மோன் பண்ணிக்கிட்டே டேவை பிடிச்சி இழுத்து. ஸோ அவங்க வந்து ஒரு லாங்கான கிஸ் வந்து போக டே வந்து டக்குன்னு ரியலைஸ் ஆகிட்டு வந்து பேக் ஆஃப் ஆகுறான். ஸோ இந்த சைட் ஜங்குக் தான், எதுக்கு இப்போ என்னை தள்ளி விடுறீங்க? இங்கே பாரு ஜங்குக் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும் தான் இங்கே தனியாக வந்தேன், நீ போ இங்கேருந்து. அங்கே இப்போ எதுக்கு என்னை தள்ளி விடுறீங்க, நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்கன்னு தானே சொன்னீங்க? இல்லை நான் அது சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல இந்த சைட் ஜங்குக் வந்து டக்குன்னு டேவை பார்த்துட்டு ஒரு வைட் ஐஸோட புரியல என்னது, நான் அது உண்மையெல்லாம் சொல்ல, நான் சும்மா விளாடினேன், நான் உன்னை லவ்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டே வந்து சொல்ல இந்த சைட் ஜங்குக் வந்து ஒரு வைட் ஐஸோட அவனுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. ஸோ அவனோட ஐஸ் வந்து டக்குன்னு டியரியாக மாற அவன் டேவை வந்து பார்த்துட்டு அங்கேயும் உண்மையிலே வா, நீங்கள் நேற்று நான் உன்னை சும்மா யூஸ் தான் பண்ணிக்கிட்டேன், நான் போய் தான் சொன்னேன், நான் உன்னை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டே வந்து சொல்ல இந்த சைட் ஜங்குக் வந்து ஒரு பெருமூச்சு விட்டுட்டு டேவோட காலரை பிடிச்சி வந்து இழுக்கிறான். இந்த சைட் டே தான், என்ன பண்ணுற விடு, என்ன போய் சொல்லாதீங்க, நீங்கள் உண்மையிலே லவ் பண்ணுறீங்க தானே? நான் உன்னை லவ் பண்ணல ஜங்குக், ஒழுங்காக இங்கேருந்து போயிடு
நான் போக மாட்டேன். நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்கன்னு உண்மையை சொல்லுங்கள். ஜங்குக், நான் உன்னை லவ் பண்ணேன்னு நேற்று போய் தான் சொன்னேன். நான் உன்னை லவ் பண்ணல. இல்லை, நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்க. நான் பண்ணலை. ஏன் அங்கே நீங்கள் வேம்பயருன்றதுனால நான் லவ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து ஒரு போல்டான வாய்ஸோட சொல்ல, இந்த சைட் டேவோட ஐஸ்லாம் வந்து வைட் ஆகுது. என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு வைட் ஐஸோட, என்னது வேம்பயரா? ஆமாம், நீங்கள் வேம்பயருன்றதுனால நான் உங்களை லவ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? ஜங்குக், என்ன நீ கதை பேசிகிட்டு இருக்காத, ஒழுங்காக நீ இங்கேருந்து போ. நான் கதைலாம் சொல்லலை அங்கே, நான் உண்மையை தான் பேசுகிறேன். இதை பாரு, நீ புக்கு எழுதி உனக்கு தேவையில்லாத விஷயம்லாம் வருது. நீ ஒழுங்காக இங்கேருந்து போ. நீங்கள் போய் சொல்லாதீங்க. நீங்கள் வேம்பயருன்னு எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும். என்னது? ஆமாம், நீங்கள் என்னை கிஸ் பண்ண வரும்போது நான் உங்கள் ஐஸை நோட்டீஸ் பண்ணிட்டேன். புரியல. நேற்று நைட்டு நீங்கள் என்னை பார்க்கில் கிஸ் பண்ணும்போதே நான் பார்த்துட்டேன். உங்கள் ஐஸ் ரெட்டானது எனக்கு அப்போவே தெரிஞ்சது நீங்கள் வேம்பயர்னு. இப்போவும் நான் பார்த்தேன் உங்கள் ஐஸ் ரெட்டானது. எனக்கு தெரியும் நீங்கள் வேம்பயர்னு. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு உங்கள் கூட வாழணும், அவ்வளோதான். நான் உங்களை லவ் பண்ணிட்டேன். என்னால் இதுலேருந்து வெளியில் வர முடியாது. அங்கே நீங்கள் வேம்பயராக இருக்கிறதுலாம் எனக்கு பிரச்சனை இல்லை. உங்களால் எனக்கு எங்கேயும் பிரச்சனை வராது. அது நான் நம்புகிறேன். ப்ளீஸ் என்னை லவ் பண்ணலன்னு போய் சொல்லாதீங்க. இங்கே பாரு ஜங்குக், நான் வேம்பயர்னு நீ கண்டுபிடிச்சதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் வேம்பயர் தான், நானே சொல்கிறேன். அங்கே நான் உங்களை உண்மையாக லவ் பண்ணுறேன். நான் பண்ணலை. நான் நேற்று போய் தான் சொன்னேன், நான் பண்ணலை. அப்போ உண்மையிலே நீங்கள்? ஆமாம், நான் யூஸ் தான் பண்ணேன். நான் யூஸ் தான் பண்ணிக்கிட்டேன். நான் வேம்பயர் தான், ஆனால் நான் உன்னை லவ் பண்ணல. போயிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கேருந்து ஹார்ஷாக பேசிட்டு வந்துடுறான். ஸோ இந்த சைட் ஜங்குக் வந்து அவன் ஒரு டியரியான ஐஸோடு பார்த்து முறைச்சிட்டு, அப்போ நீங்கள் என்னை யூஸ் தான் பண்ணியிருக்கீங்கள்ல, என்றைக்கு உங்கள் வாயால் வந்து உண்மையை சொல்கிறீங்களோ அன்றைக்கி வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே வந்து ஒரு டியரியான ஐஸோட அவன் டியர்ஸ் எல்லாம் வந்து தொடச்சிட்டு அவன் ஸ்ட்ரெயிட்டாக கிளாஸ் ரூமுக்கு வந்து போயிடுறான். ஸோ இந்த சைட்டே வந்து அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ கில்ட்டியாக இருக்குது. நம்ம வந்து நம்மளோட பேபி அந்த மாதிரி பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ அவன் வந்து ஒரு கில்ட்டியான ஒரு ஃபீலிங்கோட அவன் வந்து சைலண்ட்டாக கிளாஸ் ரூமில் வந்து உட்காந்துட்ருக்கான். அதே சைலண்ட்டோட அவன் வந்து அந்த கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் வந்து வெளியில் வராங்க, டேவும் யோங்கியும். ஸோ இந்த சைடு யோங்கி தான், டேம் என்ன ஆச்சு? நானும் அப்பத்துலேருந்து பார்க்குறேன், லைப்ரரி போயிட்டு வந்ததுலேருந்து மூஞ்சி உருன்னு இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சுகா, நான் நல்லா தான் இருக்கேன். இல்லையே, நீ மூஞ்சி தூக்கி வச்சிட்ருக்கே, என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சுகா, நான் பரவாயில்ல சொல்லு, நான் இருக்கேன் உனக்காக, நீ என்கிட்ட சொல்லலாம். அது சுகா, நான் வேம்பயர்னு உனக்கு தெரியும்ல? ஆமாம், எனக்கு தெரியுமே. என்னாச்சு, யாராவது கண்டுபிடிச்சாங்களா? இல்லை, நான் நேற்று ஜங்குக் கிட்ட பேசினேன்னா. ஜங்குக் கிட்டேயா? சரி, அவன் நேற்று நைட்டு பார்க்கில் இருந்தான், அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டே வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்கிறான். நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே. ஜங்குக் வந்து பியோர் பிளட்டுன்னு நான் கண்டுபிடிச்சேன், அவனோட பிளட்டுக்காக நான் போனேன், அதுக்கப்புறம் அவனை நான் உண்மையிலே லவ் பண்ணுறேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து எல்லாத்தையுமே சுகா கிட்டே சொல்ல, சுகா வந்து ஒரு பெருமூச்சு விட்டு, சரி ஓகே, அவனுக்கு தான் நீ வேம்பயருன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அதுக்கப்புறம் ஏன்டா அவனை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு வந்தேன்? அவன் ஆல்ரெடி ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சன். அவன் ஏதாவது சும்மா சொன்னாலே ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அதுவும் நீ அவனுக்கு பிடிச்ச பர்சன் வேறு. ஆனால் சுகா, என்னால் அவன் உயிருக்கு பாதிப்பு வந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. ஏன் அப்படி என்ன பாதிப்பு வரும்? ஒரு நாள் என்னையே அறியாமல் ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் நான் பிளட்டெல்லாம் எடுத்துட்டேன்னா? இங்கே பாரு டயே, அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது. நீ உண்மையில் அந்தளவுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிடுவியா? உன்னால் ஜங்குக் முகத்தை பார்த்தாலே நீ மாறிடுவ. நீ ஜங்குக் முகத்தை பார்த்தாலே மாறிடுவட்டே. நீ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவனும் உன்னை லவ் பண்ணுறான். நீ அவனை ஹர்ட் பண்ணாதட்டே. நீயே போய் அவன்கிட்ட பேசு, இந்த மாதிரிலாம் பண்ணாத. மேபி உனக்கு இது சரியாக படலை, இது உனக்கு செட் ஆகும்னு தோணலை அப்படின்னா நீ விட்டுரு. ஏன்னா நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணவும் முடியாது. ஏன்னா உன் லைஃப் எப்படின்னு எனக்கு தெரியாது. அதனால் சொல்கிறேன், உன்னை நான் எப்போவுமே கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவேன். இது வரைக்கும் நான் இதை ஜிம்மன் கிட்ட கூட சொன்னதில்லை. பட் ஸ்டில் நீ இதை ஜங்குக் கிட்ட சொல்லன்னா கூட ஜங்குக் அதை கண்டுபிடிச்சிருக்கான். ஆனாலும் அவன் அதை ஓகேன்னு தான் சொல்கிறானே தவிர்த்து உன்னை தள்ளி விடலை. ஸோ அவன்கிட்ட என்ன சான்ஸ் இருந்தால் நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்க முடியுன்றதை சொல்லி எப்படியாவது அவனை கன்வின்ஸ் பண்ணு. ஃபஸ்ட்டு அவன்கிட்ட போய் சாரி கேளு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான் டேவை. ஸோ டே வந்து அதெல்லாம் பொறுமையாக லிசன் பண்ணிட்டு அவனும் வந்து ஓகேன்ட்டு மண்டே ஆடிட்டு வந்து போகிறான். ஸோ
ஸோ இப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகட்டே வந்து ஜங்குக் கிட்ட சாரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்து பார்க்குக்கு வந்து போகிறான். ஸோ வந்து பார்க்குக்கு போய் ஜங்குக் எங்கேன்னு தேடினா நேற்று எங்கே ஜங்குக் உட்காந்துட்டு இருந்தானோ அதே இடத்துல உட்காந்துட்டு அவன் வந்து பீஸ்ஃபுல்லாக அந்த ஸ்டோரியை வந்து எழுதிட்டுருக்கான். ஸோ அந்த சைட்டே வந்து அதை பார்த்து ஒரு ஸ்வீட்டான ஸ்மைல் கொடுத்துட்டு அவன் வந்து ஜங்குக்கோட பெஞ்சில் போயிட்டு இந்த கார்னரில் வந்து உட்கார. ஜங்குக்கு வந்து தெரியுது டே தான் உட்காந்துருக்கான் அப்படின்ட்டு. ஆனால் அவன் வந்து எதுவுமே சொல்லலை. ஸோ அந்த சைட்டே தான் அவன் கிட்ட லைட்டாக போகிறான். ஜங்குக் வந்து அங்கே சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கான். ஸோ இந்த சைட்டே தான் ஜங்குக் என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சாஃப்டாக சொல்ல. ஜங்குக் வந்து பார்க்கவே இல்லை. அவன் பாட்டு அவன் ஸ்டோரி எழுதிட்டுருக்கான். ஸோ இந்த சைட்டே தான் ஜங்குக் நான் வேணும்னே பண்ணல, உயிருக்கு எதனா ஆபத்து இருக்குமோன்னு தான் அப்படின்ட்டே பேசி முடிக்கிறதுக்குள்ள ஜங்குக் வந்து அவன் நோட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அங்கேருந்து வந்து வேகமாக கிளம்பிடுறான். ஸோ டே வந்து அதை பார்த்துட்டு ஜங்குக் ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு அவன் கூப்பிட்றதுக்குள்ளே அவன் வந்து வேகமாக திரும்பி பார்க்காம வந்து வீட்டுக்கு போயிடுறான். ஸோ டே வந்து ஒரு பெருமூச்சு விட்டு போச்சு. செம்ம கோவமாக்கிட்டேன். இதுக்கப்புறம் அவ்வளோதான். நீ அவன்கிட்ட அவன் ஃபீலிங்ஸோடு விளையாடிருக்க. லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் பண்ணலன்னு சொன்னால் அது எவ்வளோ ஹர்ட் ஆகும்னு உனக்கு தெரியல. இதை நீ சொல்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுருக்கணும். இப்போ அவன் என் மேலே செம்ம கோவத்தில் இருக்கான். எப்படி என்னோடய பன்னியை நான் காம் டவுன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்டயே பேசிட்டு அவனும் வந்து வீட்டுக்கு போயிடுறான். ஸோ இதே மாதிரி வந்து 2-3 டேஸ் ஸ்கிப் ஆகுது. டே வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணுறான் ஜங்குக் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜங்குக் வந்து டே இந்த சைடு வந்தாலே அவன் வேறு பக்கம் வந்து ஓடிடுறான். ஸோ அவன் வந்து டே கிட்ட வந்தாலே வேறு எங்கன்னா போயிடுறான். டேவை வந்து பேச சான்ஸே கொடுக்க மாட்டேங்கிறான். ஸோ இந்த சைடு டேக்கு வந்து புரியுது அவன் பண்ணது எவ்வளோ தப்பு, அவன் ஃபீலிங்ஸோட விளாடுறது வந்து எவ்வளோ தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து புரியுது. அண்ட் இந்த சைட் ஜங்குக்கும் வந்து அவன் உண்மையிலேயே அவனோட டைம் பாஸ்க்கு தான் நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் தினமும் நைட்டு அதை ஃபீல் பண்ணிட்டு வந்து அழுதுட்டு தான் தூங்குவான். ஸோ டேக்கும் வந்து அந்த கஷ்டம் புரியுது. ஸோ அந்த சைடு ஒரு ஃபைன் டே, அந்த டைம் வந்து காலேஜ் லீவ் தான். ஸோ அந்த டைம் ஒரு ஈவினிங் டைம் போல் ஜங்குக்கோட டோர் வந்து நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. ஸோ ஜங்குக் தான் போய் வந்து ஓப்பன் பண்ணுறான். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா வெளியில் டே வந்து நின்றுட்டுருக்கான். ஸோ அதை பார்த்த உடனே ஜங்குக்கு வந்து செம்ம ஷாக்கு. ஸோ இந்த சைட்டே தான் ஹாய் குக்கி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நர்வஸாக சொல்லலை. இந்த சைட் குக்கி தான் இங்கே என்ன பண்ணுறீங்க, உங்ககிட்ட இதை கொடுக்க வந்தேன், என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அங்கே என்ன இருக்குன்னு பார்க்குறான். ஸோ டே வந்து அவன் கையில் ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருக்கான், ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் மாதிரி. ஸோ ஜங்குக்கு வந்து அதை பார்த்துட்டு என்னது இது, இதை எதுக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, இதை உங்ககிட்ட கொடுக்கணும். என்னது இது எதுக்கு என்கிட்ட கொடுக்கணும், முதல்ல வெளியில் நிற்க வச்சு பேசாத, உள்ளே கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல. இந்த சைட் ஜங்குக்கும் இல்லை பரவாயில்ல நீங்கள் வெளியில் இருந்தே கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல. டேக்கு வந்து டக்குன்னு கஷ்டமாயிடுது. ஸோ அந்த சைட் டே வந்து எதுவுமே சொல்லாமல் அவன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்குள்ளே வந்துட்டு அவன் வந்து அவனே டோரை வந்து க்ளோஸ் பண்ணுறான். ஸோ இந்த சைட் ஜங்குக் தான் என்ன பண்ணுறீங்க, வீட்டில் யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். ஓ இது ஒரு நல்ல சான்ஸ் தான், எதுக்கு நல்ல சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்க நர்வஸாக இந்த சைட்டே தான் அவன் வயிஸ்ட்டை பிடிச்சி கிட்ட இழுத்துட்டு அந்த பாக்ஸை வந்து அவன் கையில் கொடுக்குறான். ஸோ இந்த சைட் ஜங்குக் தான் எதுக்கு இப்போ என்னை இப்படி பிடிச்சிட்ருக்கீங்க, என்னை விடுங்க, ஏன் லவ்வரை நான் பிடிக்கக்கூடாதா, இங்கே பாருங்கள் நம்மளுக்குள்ளே எதுவும் இல்லை, எல்லாம் முடிஞ்சிச்சு, இங்கேருந்து போங்க முதல்ல, எனக்கு முடியல, எனக்கு இன்னும் இருக்குது, என்னது லவ், இங்கே பாருங்கள் ப்ளீஸ் அங்கி, நான் உண்மையிலே என் மனசுலேருந்து சொல்கிறேன், நான் உங்கள்கிட்ட சண்டை போடக்கூட இல்லை, திருப்பி என் ஃபீலிங்ஸோட விளையாடாதீங்க அங்கி, வீட்டில் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த டைமை யூஸ் பண்ணி என்னை நல்லா யூஸ் பண்ணிவிட்டு போயிடாதீங்க ப்ளீஸ், நான் என் லைஃப்பை பியூராக வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு டியரியான ஐஸோட வந்து சொல்ல. டேக்கு அவ்வளோ கஷ்டமாயிடுது. ஸோ டே வந்து அவனை பார்த்து ஒரு பப்பியான ஐஸோட அவன் கிட்ட லீன் ஆகிட்டான். ஃபோர்ஹெட்டில் வந்து ஒரு கிஸ் கொடுக்குறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. அவன் ஒரு வைட் ஐஸோட அங்கி ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளுங்க, இங்கேருந்து போங்க, எதுவாக இருந்தாலும் காலேஜில் பேசிக்கலாம், ஜங்குக் ஐம் சாரி, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டே வந்து சொல்ல. இந்த சைட் ஜங்குக் தான் இல்லை வேண்டாம், நான் உங்களை லவ் பண்ணல, நீங்கள் இங்கேருந்து போங்க, என்னை லவ் பண்ணலையா நீனு, என் கண்ணை பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டே வந்து கேட்க. இந்த சைட் ஜங்குக் அவன் கண்ணை பார்க்குறான். அவனுக்கு அந்த வார்த்தை வாயில் திருப்பி வரவே இல்லை. ஸோ இந்த சைட்டே தான் சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு, அங்கி ப்ளீஸ் நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன், நீங்கள் திருப்பி என் லைஃப்பில் விளையாடாதீங்க, போங்க இங்கேருந்து
அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல இந்த சைட்டே வந்து ஒரு பெருமூச்சு விட்டு ஒரு ஹாப்பியான ஸ்மைல் கொடுத்துட்டு அவன் வந்து ஜங்குக்கோட காலர் பிடிச்சி இது கிஸ் பண்ணுறான். ஸோ அவன் ஃபேஸை கப் பண்ணிட்டு அவன் வந்து கிஸ் பண்ணான். இந்த சைட் ஜங்குக்கு வந்து அவன் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு வந்து அதை ஃபீல் பண்ணுறான். ஸோ இத்தனை நாள் அவன் டேவை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பான். ஸோ அவன் ஐஸ்லேருந்து வந்து டியர்ஸ் கொட்டுது. ஸோ இந்த சைட் டே தான் அவனை கிஸ் பண்ணிட்டு அந்த டியர்ஸை வந்து தொடச்சிட்டு ஐ எம் சாரி, ஐ லவ் யூ, அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ண, அங்கேயும் வேணாம், அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ண அப்படின்ட்டே வந்து சொல்ல ஜங்குக்கும் வந்து அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறான். ஸோ அதை ஓப்பன் பண்ணால் அவ்வளோ அழகாக வந்து க்ரீட்டிங் கார்டெலாம் வச்சு சாக்லேட்லாம் வச்சு அவ்வளோ அழகாக வந்துட்டே அதை வந்து ரெடி பண்ணியிருக்கான். ஸோ அதில் வந்து ஐ லவ் யூ, ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ஹார்ட் இன் ஷேப்பில் நிறைய வந்து எழுதி போட்டிருக்கு. ஸோ அது கூட வந்து ஜங்குக்கு பிடிச்ச சாக்லேட்ஸாக வந்திருக்கு. அண்ட் அதுக்கு சென்டரில் வந்து ஒரு அழகான ரிங் வந்திருக்கு. ஸோ ஜங்குக்கு வந்து அதை பார்த்துட்டு அந்த ரிங்கை வந்து கையில் எடுக்கிறான் ஒரு ட்ரெம்பிளிங்கான ஹேண்ட்ஸோட. இது என்னது அங்கே? ஐ லவ் யூ அங்கே, ப்ளீஸ் ஐ லவ் யூ அங்கே, நான் ஐ லவ் யூ அங்கே. என்ன? இல்லை, நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்க தான், ஆனால் இது பாசிபிளா? எது பாசிபிள்? அது அது என்ன நம்ம லவ் மேக் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு ஃப்ளர்ட்டியான ஐஸோட ஜங்குக்கோட வயசிட்ட பிடிச்சிருந்து கேட்க இந்த சைட் ஜங்குக்கு வந்து ஒரு ஷையான ஸ்மைலோட அங்கே சும்மா இருங்க. என்ன? நான் சொன்னல இது ஒரு சரியான சான்ஸுன்ட்டு, அதனால் நான் இப்போ ஒன்று டேஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்கு ப்ரைடல் ஸ்டைலில் வந்து தூக்குறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு வந்து டேவோட செஸ்ஸில் அடிச்சுட்டு அங்கே வேணாம், ஸ்டாப் பண்ணுங்க. என்ன? நான் வேணாமா உனக்கு? வேணும். அப்புறம் அந்த வேணும் வேறு, இந்த வேணும் வேறு, எனக்கு இந்த வேணும் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கு வந்து கலாச்சிக்கிட்டே வந்து கூப்பிட்டு போகிறான். ஸோ ஜங்குக்கு வந்து ஒரு ஷையான ஸ்மைலோட வரட்டே வந்து அப்படியே அந்த பெட்டில் வந்து ஜங்குக்கு படுக்க வைக்கிறான். ஸோ ஜங்குக்கோட ரூமில் வந்து ஜங்குக்கு பெட்டில் படுக்க வைக்க இந்த சிட்டே வந்து அப்படியே ஓவர் ஆகிட்டு வரான். ஸோ ஜங்குக்கு தான் இது என்னதுன்னு நான் கேட்டேன். இது எதுக்குன்னா நீ என்னோடய ஒய்ஃப் ஆவியா அப்படின்னு ஒன்று கேட்கறதுக்காக நான் இந்த ரிங்கை வாங்கிட்டு வந்தேன். அங்கே என்ன சொல்கிறீங்க? புரியல எனக்கு. ஐ லவ் யூ, வில் யூ மேரி மீ அப்படின்ட்டு அவன் வந்து அந்த ரிங்கை அவன் கையில் வாங்கிட்டு வந்து கேட்க இந்த சைட் ஜங்குக்கு வந்து ஒரு டியரியான ஐஸோட அங்கே விளாடாதீங்க. டேய், நான் டைமண்ட் ரிங் வாங்கிட்டு வந்து ஐ லவ் யூன்னு சொல்லிகிட்டு இருக்கேன், விளாட்றேன்னு சொல்கிறேன். அது உண்மையிலே நான் உங்களுக்கு ஒய்ஃபாக வேணுமா? ஆமாம், அதுக்கு தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அங்கேயே ஆனால் இது எப்படி அங்கே பாசிபிள்? நான் ஒரு ஹியூமன், நீங்கள் ஒரு வேம்பயர். ஓகே, இப்போ அதனால் என்ன? இதுக்கு வேறு எதுவும் வழி இல்லையா? நீங்கள் ஹியூமனாக மாறுற மாதிரி? நான் ஹியூமனாக மாறுற மாதிரி வழி இல்லை, பட் நீ வேம்பயராக மாறுற மாதிரி வழி இருக்குது. அதெல்லாம் வேணாம், எனக்கு ஹியூமனாக தான் இருக்க பிடிக்கும். சரி, ஓகே, அப்போ இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷனா? என்ன அங்கே சொல்கிறீங்க? ஆமாம், நான் உங்க கூட சேர்றதுக்கு, நம்ம லைஃப்பில் அவங்க ஒன்றா இருக்கிறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. என்ன 2 ஆப்ஷன்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், நான் உன் கூட என் லவ்வை ஷேர் பண்ணிவிட்டு உன்னை லைஃப் லாங் என் கூட வச்சுக்கணும். உன்னோட லிப்ஸை பைட் பண்ணி உன்னோட பிளட்டை நான் எடுக்கணும். ஸோ அவ்வளோதான். இந்த ஆப்ஷனை நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா உன் கூட லைஃப் லாங் ஒன்றா இருக்கலாம், நம்ம 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், நம்மளுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராது. பட் செகண்ட் ஆப்ஷன், நான் உன் நெக்கை பைட் பண்ணி உன்னை வேம்பயராக மாற்றணும். ஸோ நீ என்னோடய லைஃப்குள்ளே வந்துடுவேன், நம்ம 2 பேர் வேம்பயராக இருந்து லைஃப் லாங் வாழணும். எந்த ஆப்ஷன் உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிட்ட வந்து கேட்க இந்த சைட்டே வந்து ஒரு கல்ப் பண்ணிட்டு எனக்கு வேம்பயரெல்லாம் மாற ஆசை இல்லை அங்கே. அப்போ நம்ம ஃபுல்லாக லவ்வை ஷேர் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜங்கு கிட்ட வந்து கேட்க இந்த சைட் ஜங்குக்கு தான் வேறு ஆப்ஷன் இல்லையா? வேறு ஆப்ஷன் வேணுமா உனக்கு? அப்போ இது வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பவுட் பண்ணிட்டே கேட்க இந்த சைட் ஜங்குக்கு தான் அதெல்லாம் இல்லை, அது நெப்ஸை பைட் பண்ணி பிளட் எடுத்துகிட்டு லவ்வை ஷேர் பண்ணணுமா? ஆமாம். அதுக்கப்புறம் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். அப்போ லவ்வை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்ல இந்த சைட்டே வந்து ஒரு ஸ்மைக் பண்ணிட்டு அப்போது நீ 100% ஷியராக தான் இருக்க என்ன தான் உன் லைஃப் பார்ட்னரை வச்சுக்கணுன்னு அப்படின்ட்டே வந்து ஒரு ஸ்மைக்கோடு கேட்க இந்த சைட் ஜங்குக்கும் ஆமாம், நான் 100% ஷியராக தான் சொல்கிறேன். அப்போது உன்னோட ஹப்பி வேம்பியராக இருந்தால் உனக்கு பிரச்சனை இல்லை. ஆமாம், எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும் நீங்கள் நான் நல்லா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும், நான் உங்களை நம்பி லவ் பண்ணலான்னு எனக்கு தெரியும். ஐ லவ் யூ ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டுட்டே வந்து ஒரு லவ்ஃபுல்லான ஐஸோட சொல்ல ஜங்குக் வந்து அவனை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு நீங்கள் உண்மையிலே வேம்பியர்னு நான் எப்படி நம்புறது? ஐஸ் மட்டும்தான் ரெட்டாக மாறிச்சு,
அது மட்டும்னா வேம்பியர்னு அர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டீஸ் பண்ணிட்டே கேட்க இந்த சைட்டே தான். அப்போ நீ என்னோடய ஃபேங்ஸை பார்க்கணும், இருக்கா இருந்ததுன்னா காட்டுங்க, நீங்கள் வேம்பியர்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நெக்கலாக சொல்லிட்டே வந்து அவனோட டீத்தை வந்து ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஃபேங்ஸை வந்து அவன் காட்டுறான். ஸோ அவனோட 2 ஃபேங்ஸையும் அவன் காட்டினதும் ஜங்குக்கு வந்து அதை பார்த்து ஒரு கல் பண்ணுறான். உண்மையிலே நீங்கள் வேம்பியர் தானா? வேறு என்னென்ன காட்டணும் உனக்கு சொல்லு. அங்கேயும் என்ன பேசுகிறீங்க? இல்லை, நான் வேம்பியர்னு ப்ரூவ் பண்ண என்ன காட்டணும்னு கேட்டேன். அப்படியே மைண்ட் அங்கே தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கோடைய சீக்ஸை பிடிச்சி வந்து பிஞ்ச் பண்ணேன். சரி ஜங்குக் தான். சரி சரி நான் நம்புகிறேன் நீங்கள் வேம்பியர்னு. இப்போ நான் என் லவ்வை ஷேர் பண்ணலாமா? பண்ணுங்கள். நம்ம பண்ணும்போது அம்மா அப்பா வந்துட்டாங்கன்னா அதெல்லாம் வர மாட்டாங்க. எப்படி சொல்கிற? அவங்க 2 பேரும் வெளில போயிருக்காங்க. எப்போ வருவாங்க? நாளைக்கு. அப்போனா இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நான் உன்னை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டே வந்து ஜங்குக்கோட லிப்ஸை ஸ்ட்ரெயிட்டாக வந்து கனெக்ட் பண்ணிட்டு செம்மையாக கிஸ் பண்ணுறான். ஸோ ஜங்குக்கும் வந்து ஹாப்பியாக பேக் கிஸ் பண்ணுறான். ஸோ இந்த சைட்டே பேக் ஆஃப் ஆகிட்டு அவன் வந்து கீழே வந்து ஜங்குக்கோட நெக்கை செக் பண்ணிட்டு அப்படியே வந்து ஃபுல்லாக 2 பேரும் வந்து ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அவ்வளோ வந்து அழகான ஒரு மேக் அவுட் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஜங்குக்கும் டேவும் வந்து மாற்றி மாற்றி அவங்க லவ்வை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரவுண்டு வந்து மாற்றி மாற்றி போகுது வேறு பொசிஷனில். ஸோ ஜங்குக்கும் வந்து அதை செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். அது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ டேவும் வந்து அவனுக்கு செம்மையாக லவ்வை கொடுத்து ப்ளஷரை கொடுத்துட்டு இருக்கான். ஸோ அந்த சைட்டே தான். இப்போ உனக்கு ஓகே தானே? நீ என்னை ரொம்ப அழகாக எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல இந்த சைட் ஜங்குக்கு வந்து மோன் பண்ணிக்கிட்டே டாடி ஃபஸ்ட்டாக ரொம்ப உள்ளே போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல இந்த சைட்டே வந்து அவனை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அவன் கிட்ட லீன் ஆகிட்டு வந்து அவன் லிப்ஸை கிஸ் பண்ணுறான். ஸோ ஜங்குக்கு வந்து ஒரு க்ளோஸ்டு ஐஸோட அந்த ப்ளஷரை வந்து நல்லா ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இந்த சைடு வந்து ஒரு செம்மையான மேக்கப் போய் வந்து ஸோ வந்து ஜங்குக்கு செம்ம டயர்டாக அவன் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு வந்து படுத்துட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு வந்து தூக்கம் வந்துருச்சு. ஸோ இந்த சைட்டே அவன் கிட்ட லீன் ஆகிட்டு பேபி இப்போ நான் பண்ண பொறுத்த கொஞ்சமாக அந்த வலியை மட்டும் தாங்கிக்கோ. இவ்வளோ வலியை தாங்கிட்டானே, அந்த ஒரு வலி தானே, ஆனால் ரொம்ப வலிக்குமா டாடி? லைட்டாக தான், ஊசி போடுற மாதிரி இருக்கும். ஐயோ எனக்கு ஊசினாலே பயம் டாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பவுட் பண்ணிட்டு க்யூட்டாக சொல்ல இந்த சைட்டே வந்து அவனை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அவன் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு அது ஒரே ஒரு பைட்டுக்கு அப்புறம் உன் வலி எல்லாமே பறந்து போயிடும், நான் உன்னை அப்படி பார்த்துப்பேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல இந்த சைட் ஜங்குக்கும் ஓகே டாடி அப்படின்ட்டு அவனும் வந்து சொல்கிறான். ஸோ வந்து கரெக்டாக அவன் லிப்ஸு கிட்ட போயிட்டு அவனோட லோவர் லிப்ஸில் அவன் ஃபேங்ஸால் ஒரு பைட் கொடுத்துட்டு அந்த ப்ளட்டை வந்து அவன் டேஸ்ட் பண்ணுறான். ஸோ ஒரே ஒரு ட்ராப் தான். ஸோ அதை டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து அவனுக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆகுது. ஸோ அப்படி பண்ணதும் ஜங்குக்கும் வந்து ஒரு பெயினோட அதை வந்து ஃபீல் பண்ணிட்டு ஒரு மோன் கொடுத்துட்டு அவன் வந்து அப்படியே ஃபேண்டட் ஆகிடுறான். ஸோ அவன் வந்து மயக்கம் போட்டுடுறான். ஸோ வந்து அதை பார்த்துட்டு ஒரு ஹாப்பியான ஸ்மைல் கொடுத்துட்டு அவன் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிட்டு ஐம் சாரி பேபி, நான் சொன்ன செகண்ட் ஆப்ஷன் மாதிரி எந்த ஆப்ஷனும் கிடையாது. உன்னை நான் வேம்பியராக மாற்றுற மாதிரி நான் உன் நெக்கு பைட் பண்ணாலே நீ இறந்துருவடா, அது எனக்கு வேணும், எனக்கு இது தான் வேணும், அதனால தான் நான் இந்த ஆப்ஷனை சொன்னேன். ஐம் சாரி ஜங்குக், நான் உன்னை ஏமாற்றணும்னு நினைக்கல, பட் நீ எனக்கு லைஃப் லாங் வேணும், அதுதான். ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு அந்த ரிங்கை எடுத்து அவனோட ஃபிங்கரில் வந்து போட்டுட்டு அவனோட ஃபிங்கர் கிட்ட இருக்க அந்த ரிங்கை வந்து கிஸ் பண்ணுறான் அவனோட ஃபிங்கரோடு சேர்த்து. ஸோ அப்படியே வந்து அவன் பக்கத்தில் வந்து படுத்துட்டு ஜங்குக்கு எடுத்து செம்ம டைட்டாக வந்து படுக்க வச்சுக்கிறான். ஸோ அப்படியே வந்து அவங்களோட லவ் அப்படியே ஹாப்பியாக வந்து அந்த நைட் வந்து முடிய. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் ரொம்ப 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 ஹாப்பியாக போகுது. ஸோ அதுக்கப்புறம் ஜங்குக்கோட அம்மா அப்பா கிட்ட வந்து இதை பற்றி பேச 2 பேருக்கும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஜங்குக்கோட சப்போர்ட் தான். ஆல்ரெடி அவங்க வந்து ஜங்குக்கோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி தான். ஸோ அதனால் அவங்களும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ மேரேஜெலாம் வந்து சூப்பராக முடிய இப்போ வந்து 2 பேரும் கிராஜுவேட்லாம் ஆகி முடிச்சிட்டாங்க. ஸோ மேரேஜ் சூப்பராக முடிய இந்த சைடு வந்து வெட்டிங் நைட் தான். ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஜங்குக் மேலே ஓவர் ஆகி வர இந்த சைடு ஜங்குக் தான். டாடி நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று கேட்கலாமா? என்னது பேபி? இந்த வேம்பியருக்கெலாம் நான் கேட்டிருக்கேன், அவங்க வந்து பார்க்க தான் யங்காக இருப்பாங்க, ஆனால் அவங்களோட ஏஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும், உங்களோட ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்க இந்த சைட்டே வந்து அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு எவ்வளோ இருக்கும் கெஸ் பண்ண. இப்போ நீங்கள் 3rd இயர் முடிச்சிருக்கீங்களா? மேபி ஒரு 10 வயசு அதிகமாக, ஒரு 30 வயசு அப்படின்னு அவன் வந்து கேட்க இந்த சைட்டே வந்து ஒரு ஸ்மைக் பண்ணிட்டு ஐம் 200 அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல இந்த சைட் ஜங்குக்கு வந்து வாயை போந்துட்டு பார்க்குறான். என்னது 200? ஆமாம், எங்களுக்கெல்லாம் எவ்வளோ வேணால் வயசாகும், ஆனால் அது தெரியாது.
அண்ணா நீங்கள் என் கூட பெர்மனெண்ட்டாக இருப்பீங்க தானே என்னோடய ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் வரைக்கும்? உன் கூட இல்லாமல் வேறு யார் கூட நான் இருக்க போகிறேன்? என் பொண்டாட்டிக்கிட்ட மட்டும்தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணேன். ஜங்குக்கு வந்து அவனை பார்த்து ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிட்டு அவன்கிட்ட அவனோட காலர் பிடிச்சி எடுத்து லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே வந்து திருப்பி ஒரு மேக்கப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதோட அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக போகுது ஃபுல் லவ்வோட. ஸோ அவ்வளோதான்டா, நான் இதோட வந்து இந்த ஒன் ஷாட்டை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் ரெக்வஸ்டட் கொடுத்த என்னோடய 2 புஜிக்கிஸ்க்கும் என் மற்ற எல்லா புஜிக்கிஸ்க்கும் வந்து இந்த வீடியோ பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு இந்த மாதிரி ஸ்டோரியெல்லாம் நான் இது வரைக்கும் போட்டது கிடையாது. எனக்கு எப்படி கான்செப்ட் எடுக்கணும்னு தெரியாது. எனக்கு வந்து ஏதோ ஒரு மூலையில் வந்து ஐடியானால நான் வந்து இந்த ஒன் ஷாட்டை இந்த கான்செப்டில் போட்டிருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஏன்னா எனக்கு வேம்பயர் வச்சு எப்படி போடுறதுன்னு சத்தியமாக தெரியாதுடா, அதனால தான். ஸோ இது என்னோடய புது ட்ரை, அதனால் எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஸோ உங்கள் தாட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு பெரிய லைக் கொடுத்துட்டு டாப் டே பார்க்குற எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வி ஆர் க்ளோஸ் டு 2K. ஸோ நம்ம ஃபேமிலியை நம்ம இன்னும் பெருசாக்கலாம். அண்ட் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒன் ஷாட் இருக்குது. ஸோ அந்த ஒன் ஷாட்டோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன். லவ் யூ ஆல் பேபிஸ். பாய்.